இங்க ஒரு பொண்ணு அவ வீட்டு ஜன்னலுக்கு முன்னாடி நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு பேய் நிக்கிறத பார்க்குறா. யார்ரா அது பேய் மாரிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தா, ஒரு பையன் ஒரு ஆளு சாக்கு மூட்டைய தலையில பத்திட்டு நிக்கிற மாரிக்கு இருக்கா. பார்த்தோனே பயந்து போயிடுறா. ஒரு கால் வருது. அவங்க அப்பாட்டருந்து கால் வருது. உன் பிரதர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான்மா. நீ பயப்படாம வீட்ல இரு அப்படின்னு சொல்லும்போது, அத விடுங்கப்பா. என் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். என்னைய பார்த்து பயமுறுத்துற மாரி பண்றியான். அப்படியே நின்னுகிட்டே என்னைய பார்த்துட்டே இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லும்போது, அவர் அப்பா சொல்றாரு. ஐயய்யோ! இது வந்துருச்சாம்மா! நீ அத பார்த்துட்டே இரு. அத மட்டும் கண்ண விட்டு நீ எடுத்துறாத. இல்லன்னா கொலை பண்ணிருவோம். உங்க பிரதர் கொஞ்ச நேரத்துல வந்துருவார். நானும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அ அவங்க பிரதர் வந்துட்டாப்புல. வந்துட்டு, "ஏய் இங்க பார்றா ஒரு ஆள் நின்னுட்டு பார்த்துட்டே இருக்காரு. பயமா இருக்குடா. அப்பாவோட எடுக்க பார்வை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ எடுக்க நீயும் பார்றான்னு" சொல்லும்போது, அந்த பிரதரும் பார்க்கலையாம். சரி நீ பார்த்துட்டே இரு. நான் போய் கதவ அடைச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு, அவ மட்டும் போய் எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டு வந்துடுறா. வந்துட்டு, "பார்த்துட்டு தானே இருக்க. அப்படியே கண்ண மட்டும் அடிச்சிடாதன்னு" சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா அந்த பேய காணோம். "டேய் எங்கடா விட்ட? அந்த பேய காணோம்டா. என் கண்ணுக்கு தெரியலடா. எங்கடா போச்சு? ஏன்டா அத விட்ட?" அப்படின்னு கேட்டா, "இல்ல அது என் கண்ணுக்கு தெரிஞ்சு தானே இருக்கு. உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியாம இருக்குன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்களா. பார்த்தா அந்த பேய் அங்கனக்குள்ள காணோம். இந்த பொண்ணுக்கு வேற பயம் அதிகமாகுதா. அதுக்கப்புறம் எங்கடா போச்சு அந்த பேய் அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடி வந்து நிக்குது. அவ்வளோதான். இத பார்த்துட்டு இவ சரியா பயந்து போயிட்டா. "டேய் அந்த பேய் இங்க தான்டா இருக்கு. திரும்புடா திரும்புடான்னு" சொன்னா கேட்க மாட்டியா. "ஏய் பேய் இங்க தான்டி இருக்கு. நீ உன் பின்னாடி யார்றா இருக்கா?" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காய்ங்க. அவ அந்த பக்கம் பொறுமையா நகர்ந்து நகர்ந்து போயிட்டு, அங்கன இருக்க ஒரு ட்ராயர்ல இருக்க ஒரு டேப் எடுத்து இந்த பேயோட கண்ல ஒட்டிர்றா. பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா பேய் சும்மா இருக்குமா? ஒரே தள்ளு தான் கீழ. கீழ போட்டு அந்த கண்ண நெரிச்சு கொல்லலாம்ன்னு பாக்குது. அதுக்குள்ள பிரதர் வந்து தடுத்துட்டாரு. 2 பேரும் ஒண்ணாயிர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பாவும் வந்துர்றாங்களா, அவங்க வந்துட்டு அந்த ஒரு கண்ணாடி எடுத்துட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த பேய் முன்னாடியே நிப்பாட்டி வச்சுட்டு, அந்த பேய் அப்படியே மண்டைய ஆட்டிட்டு அது அப்படியே இது மறைஞ்சு போயிடுது. அப்புறம் அந்த மறைஞ்சு போன கண்ணாடிய எடுத்து அப்படியே உடைச்சிடுறாரு கீழ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.